This Holy Mass is sponsored on the 7th day remembrance of our beloved Father, Mr. Selladorei Lawrence Pillai. My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. Fondly remembered by children, in-laws, grandchildren, and great-grandchildren. தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே, மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வில் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம், மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 26வது ஞாயிறை நினைவு கூர்ந்து மகிழுகின்ற இந்த நேரத்திலே நம் ஆண்டவர் இயேசு எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கையில் நாங்கள் எல்லோருடனும் கை சேர்ந்து பணியாற்றுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மைத்தனங்கள் உண்டு. அந்த நன்மைகளை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றில் மகிழுகின்ற மனிதர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார். ஆக இந்த திருப்பலியிலே நாங்கள் வாழுகின்ற இவ்வுலகில் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே இறைவனின் நன்மைத்தனத்திலும் பங்கு கொள்ளுகின்றார்கள். அந்த நன்மைத்தனத்தை உலகிற்காக அர்ப்பணிக்கின்றார்கள் என்கின்ற உணர்வில் வாழ இறைவனுடைய அருளை கேட்டு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மற்றொரு வாழ்வில் இருக்கின்ற நன்மைகளை நாங்கள் கண்டறிய தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் கொஞ்ச நேரம் அமைதியாக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு தருவதிலும் இரக்கம் காட்டுவதிலும்
நீரெல்லாம் வல்ல இறைவன் என வெளிப்படுத்துகின்றீரும். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதினால் நாங்கள் உம்முடைய வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 25 தொடக்கம் 29 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவர் பெயர் எல்தாது, மற்றவர் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகின்றாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுக்குமுறை நம்பகத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன்.
அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவம் மிக்கோரிடமிருந்து அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டிப் படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். பெரும் பிழையதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகின்றது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் வந்து, போதகரே, உமது பேரால் ஒருவர் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு மறுமொழியாக, தடுக்க வேண்டாம்,
ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாகவே இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதனால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நலம். உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராக அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்களுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்குள் உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையுடன் இணைந்து நாங்கள் எல்லாருமே பொது காலத்தின் 26வது ஞாயிறை நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு வழமையை போன்று உங்களுடனும் என்னுடனும் பேசுகின்றார். நிலை வாழ்வில் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள எனக்கு வழிமுறைகளை ஆண்டவர் சொல்லித் தருகின்றார். அதனால்தான் எங்களுடைய பதிலுரை பாடலிலே நாங்கள் மகிழ்வுடன் ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரே உம்முடைய நியமங்கள் சரியானவை, இதயத்தை அவை மகிழ்விக்கின்றன, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மன நிறைவையும் திருப்தியையும் அவை எங்களுக்கு தருகின்றன என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னோம். ஆம் அன்பான சகோதரங்களே, ஆண்டவருடைய நியமங்கள் சரியானவை, அவை எங்களுடைய இதயத்தை மகிழ்விக்கின்றன, எங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைவை தருகின்றன. 24வது ஞாயிறு அன்று 2 வாரங்களுக்கு முன்னர் ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நியமனத்தை நினைவூட்டினார். என்னை பின் செல்ல விரும்புகின்றவர்கள் தங்களை மறந்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும் என்று அழைத்தார். சென்ற வாரம் ஆண்டவர் எங்களுக்கு இன்னொரு நியமனத்தை தருகின்றார், ஒரு படிப்பினையை தருகின்றார். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் நிலையான மகிழ்ச்சியை எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பணிவிடை பெறுகின்றவர்களாக இல்லாமல் பணிவிடை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும். பிரதிபலனை எதிர்பாராமல் ஒரு பணியாளனை போன்று எங்களை அர்ப்பணிப்பதன் வழியாக நாங்கள் மகிழ்ச்சியை அடைய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பணியாளர்களாக இருங்கள், முதல்வர்களாக வர விரும்பாதீர்கள், மாறாக கடைசி நிலை மனிதர்களாக வாழுங்கள் என்று சொன்னார்.
இவை அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டிருந்த அப்போஸ்தலர்கள், சீடர்கள் தங்களுடைய மனித பலவீனங்களின் காரணமாக இறைவனுடைய படிப்பினைகளை கடைபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள், தவறிவிடுகின்றார்கள். இன்றும் அப்படியான ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மிக மிக அன்புக்குரிய சீடன், கல்வாரி மலையின் உச்சி வரையிலும் ஆண்டவர் அருகே இருந்த அவருடைய அன்பு சீடன், பல நேரங்களிலே இறைவனுக்கு மிகவும் பிரமாணிக்கமாக இருந்தவராக கணிக்கப்படுகின்ற சீடர் யோவான் சீடர். இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய குறை இருக்கின்றது. இவர் என்ன சொல்லுகின்றார் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே, எங்களை சேராத ஒருவர் உம்முடைய பெயரால் நன்மைகள் செய்கின்றார், பேய்களை ஓட்டுகின்றார், நாங்கள் அவரை தடை செய்ய பார்த்தோம் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார்கள். இதே போன்ற ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் முதலாவது வாசகத்திலே கேட்டோம். எண்ணாகமத்தில் மோய்சனுடைய சீடர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, முக்கியமாக ஜோஷுவாவுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பார்க்கின்றோம். மோய்சன் 70 பேரை அழைக்கின்றார். வாருங்கள், நீங்கள் ஆவியினால் அர்ச்சிக்கப்பட வேண்டும், அர்ச்சிக்கப்பட்ட மனிதர்களாக ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட 70 பேரிலே 2 பேர் வராமல் பாலை நிலத்திலே தங்கிவிடுகின்றார்கள். ஆனால் பின்னர் பார்க்கின்றார்கள், இந்த 2 பேரும் ஆண்டவருடைய பெயரினால் ஆவியினால் உந்தப்பட்டவர்களாக பணி செய்கின்றார்கள். இதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்பொழுது மோய்சனிடம் வந்து இளைஞன் ஒருவன் முறையிடுகின்றான், ஐயா, எங்களை சேராதவர் எங்கள் பெயரினால், உம்முடைய பெயரினால் நல்லது செய்கின்றார், அவரை நாங்கள் தடை செய்ய வேண்டும். ஜோஷுவாவும் உடனடியாக மோய்சனிடம் சொல்லுகின்றார், ஆம், உடனடியாக நாங்கள் அவரை தடை செய்வோம், ஏனென்றால் அவர் எங்களை சாராதவர். அங்கே என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். 70 பேரையும் மோய்சன் அழைக்கின்றார். 2 வரவில்லை. ஒத்துழைக்க மறுக்கின்றார்கள், சேர்ந்து நிற்க தயங்குகின்றார்கள், கட்டளைகளை அல்லது நியமங்களை கடைபிடிக்காமல் இருக்கின்றார்கள். இதுதான் அந்த 2 செய்த தவறு, அன்பான சகோதரங்களே. அதனால்தான் மோய்சனுடைய சீடர்கள் மோய்சனிடம் சொல்லுகின்றார்கள், எங்களை சேராதவர்கள், எங்களை போன்று வாழாதவர்கள், எங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள், உமக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவர் பெயரினால் செயலாற்றுகின்றார்கள், எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றார். இந்த 2 இறைவாசகங்களும் எங்களுக்கு சொல்லுகின்ற மைய கருத்து அல்லது ஆண்டவருடைய நியமனம் என்னவென்றால், நன்மை செய்கின்றவர்களை நீ ஒரு பொழுதும் புறம்பே தள்ளிவிடாதே. நன்மைகள் அனைத்தின் ஊற்றாகவும் ஆண்டவர் இருக்கின்றார். யாராவது ஒருவர் நன்மை செய்கின்றார் என்றால் அவன் உன்னை சேராதவனாக இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு உரியவனாக இருக்கின்றான், ஆண்டவரிலே வாழுகின்றவனாக இருக்கின்றான், அவனை புறம்பே தள்ளிவிடாதே என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, இன்றைய நியமனம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்புகின்றார், ஒவ்வொரு மனிதனிலும் நன்மை உண்டு, நன்மைத்தனம் உண்டு. அந்த நன்மைத்தனம் அவன் விரும்புவதனால், அந்த ஊன் இயல்பினால் கிடைப்பது அல்ல, மாறாக இறைவனிடமிருந்தே கிடைக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்லுகின்றார். என்னை சேராத ஒருவன், என்னுடைய வழிகளை பின்பற்றாத ஒருவன், என் தலைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற ஒருவன் நன்மைகள் செய்கின்றான் என்றால் அவனில் இருக்கின்ற நன்மைகளை நீ பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இன்னொருவனிலே இருக்கின்ற நன்மைகளை பார்ப்பது மட்டுமல்ல, அவனில் இருக்கின்ற நன்மைகளில் நீ மகிழ்ச்சி அடைகின்றவனாக வாழ வேண்டும் என்கின்ற உண்மையையும் சொல்லுகின்றார். மூன்றாவதாக, ஒரு மனிதனில் இருக்கின்ற நன்மையை பார்த்து
அந்த நன்மையில் நான் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் அந்த நன்மைத்தனத்தில் நீ பெருமை அடையக்கூடிய ஒருவனாகவும் இருக்கின்றாய் என்றால் அப்பொழுதுதான் நீ என் சீடனாக இருக்கின்றாய் என்கின்ற உண்மையை சொல்லுகின்றார். என்னுடைய பங்கு பணி வாழ்க்கையிலும் என்னுடைய துறவற வாழ்க்கையிலும் நான் பார்த்தது இதுதான். நாங்கள் பல நேரங்களில் பல நல்லவர்களை ஒதுக்குகின்றோம். பல நேரங்களிலே நன்மைத்தனங்கள் செய்கின்றவர்களை எங்களுடன் சேர்த்துக் கொள்ள விரும்பாமல் இருக்கின்றோம். என்ன காரணம்? அவன் என் துறவற சபையை சேராதவன், அவன் என்னுடைய பங்கை சேராதவன், அவன் என்னுடைய சபையை சேராதவன், அல்லது ஒரு சில நடைமுறைகளை நியமனங்களை சரியாக கடைபிடிக்காதவன். ஆகவே அவனை என்னால் சேர்த்துக் கொள்ள முடியாது. இந்த பிரிவினைக்குள் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை ரொசாரியோ அடிகளார் அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்தவர். அவர் இன்று இறைவார்த்தைகளை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார், என்று உண்மையான ஒரு கிறிஸ்தவன் வேறுபாடுகளை எல்லாம் மறந்து, சமய வேறுபாடுகள், மொழி வேறுபாடு, கலாச்சார வேறுபாடு, இவை அனைத்தையும் கடந்து மற்றவனில் இருக்கின்ற நன்மைத்தனத்தில் மகிழ்ச்சி அடைகின்றவனாக, அவனையும் இறை பணிக்காக தன்னுடன் எப்பொழுது சேர்த்துக் கொள்ளுகின்றானோ அப்பொழுதுதான் அவன் உண்மையான கிறிஸ்தவனாக, உண்மை பணியாளனாக மாற முடியும் என்று சொல்லுகின்றார். பொறாமைகள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம். மாறாக நன்மை செய்கின்ற அனைவரும் ஆண்டவருக்குரியவர்கள். அவர்கள் எம்மதத்தை சேர்ந்தாலும், எம்மொழி பேசினாலும், எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தாலும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மனம் உடையவர்களாகிய எல்லோரும், நன்மை செய்கின்ற எல்லோரும் ஒன்றாக கைகோர்த்தால் இந்த உலகத்தை நாங்கள் நிச்சயமாக ஒரு உன்னதமான வாழ்விடமாக மாற்ற முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை தெரேசாள் சொல்லுவார், என்னால் முடியாதது மற்றவர்களால் முடியும், மற்றவர்களால் செய்ய முடியாதது என்னால் முடியும். நாங்கள் எல்லோரும் அர்ப்பணம் உள்ளவர்களாக கைகோர்த்தோம் என்றால் இந்த உலகத்தை நிச்சயமாக ஒரு உன்னத தேசமாக, எல்லோரும் மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்ற முடியும் என்று சொல்லுகின்றார். இந்த மனநிலை எங்கள் எல்லோரிலும் வளர இறை அருள் கேட்டு இந்த திருப்பலியில் ஒருவருக்காக ஜெபிப்போம். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பக்தியுடன் எல்லோரும் மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்ஜியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்த்திட
மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையுடன் நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கின்ற ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார் என்கின்ற நம்பிக்கையுடன் எங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையின் தலைவரான திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் சாட்சிய வாழ்வின் பணியாளராக என்றும் வாழ்ந்து தூய வாழ்விற்கு மக்களை வழிநடத்த தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய இறை வார்த்தைக்கு ஏற்ப பாவத்தினால் இறை அன்பிலிருந்து விலகாது இறை ஆட்சிக்கு ஏற்ப வாழ மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக அடுத்தவர் குற்றங்களை மன்னித்து எமது பாவச் செயல்களால் நாம் கெட்டழிந்து போகாது நல்வழியில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து உமது பிள்ளைகளை காப்பாற்றியலும், மேலும் அத்தொற்றுக்கு உள்ளாகி இருக்கும் மக்களுக்கு நற்சுகம் அளித்தருளும். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது பசியாலும் பட்டினியாலும் வாடும் மக்கள் மேல் இறங்கியருளும். வெகு விரைவில் சீரான நிலை உருவாக வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொஞ்ச நேரம் அமைதியாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மீதும் கருணையின் மீதும் நம்பிக்கை கொண்ட மக்களாக உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் அன்புடன் கேட்டு எங்களுக்கு நிறைவாக தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருப்பது எதுவுமில்லை,
எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை, என்னிடம் இருப்பது எதுவுமில்லை. எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை, எனக்காய் அன்று உன்னை தந்தாய், என்று உனக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். என்னை தந்தேன் இறைவா, இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. என்னை தந்தேன் இறைவா, இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் தருகின்ற இந்த காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவ நிலையில் இருந்த மனிதரை புதுப்பித்தாரும், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தாரும், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தாரும், தந்தை அவரும்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தாரும். ஆகவே வானதூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தை, நேர்மையாகவே பரிசுத்தர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன்.
அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் திருச்சபை சிறப்பாகங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்தார். இயேசு சொல்லி தந்தவாறே நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தை பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் எல்லாருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கலையாத உறவாய், கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன்னன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதனால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியிலும் பங்கு கொள்ளுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. உட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க, நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. சகோதரங்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கு நிறைவாக ஆசீர் கிடைக்கவும், வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் கிடைக்கவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த பேர்பும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும். This Holy Mass was sponsored on the 7th day remembrance of our beloved father, Mr. Selladorei Lawrence Pillai. My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. Fondly remembered,
by children, in-laws, grandchildren, and great-grandchildren.